இன்றைக்கி ஃப்ரைடே நானும் என்னோட சச்சும் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களோட சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு. குட்டி பாப்பா தூங்கி எழும்பி திரும்பவுமே சோஃபாவில் படுத்து தூங்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் saree தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சச்சு என்ன ட்ராப் பண்ணியிருந்தாங்க காலேஜ் பஸ் பக்கத்தில். ஸோ நானும் காலேஜுக்கு கிளம்பி போயிருந்தேன். ஸோ இந்த அகாடமிக் இயர் முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகிறதுனால டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு நாங்கள் இன்றைக்கி க்ளீன் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல, வேறு நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலேஜில் யோகா டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. யோகா ஆசனாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் அதை பார்க்குறதுக்காக அங்கே போயிருந்தோம். அதனால் ஒழுங்காக டிபார்ட்மெண்ட் க்ளீன் பண்ண முடியலை. அண்ட் இதுதான் என்னோடய பிளேஸ். அண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் வந்து செடி வளர்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் vlogல சொல்லியிருப்பேன். அண்ட் இப்போ இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா அதோட இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு உதிர்ந்துருக்கு. அண்டு மறுபடியும் நான் தண்ணி விட்டுட்டு தான் இருக்கேன். அண்ட் என்னோடய பிளேஸை நான் முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிட்டேன். அண்டு டிபார்ட்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி க்ளீன் பண்ணோம். ஸோ டைம் கிடைக்காததுனால நாங்கள் ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா காலேஜ் பஸ் கிடையாது. ஸோ அவுட் பஸ்ஸில் தான் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவுட் பஸ்ஸை பிடிச்சி குளச்சல் போய் குளச்சல்லேருந்து மார்த்தாண்டம் வந்து மார்த்தாண்டத்துலேருந்து ஊருக்கு வந்தாச்சு. ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா என்னோடய சச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ லேட் ஆகும்ன்ட்டு. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா பஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ குளச்சல்லேருந்தும் லேட் ஆகிடுச்சு, மார்த்தாண்டத்துலேருந்து லேட் ஆகிடுச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்து பார்த்தா குட்டி பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. என்னோடய சவுண்டு கேட்டதுமே முழிச்சு பார்த்தாங்க. அண்ட் தூங்கி முழிச்சதும் பார்த்திங்கன்னா ஒரே அழுகை தான். ஸோ அவங்கள சமாதானப்படுத்தியே நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் சச்சும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் பாப்பா வந்து எப்போவுமே தூங்கி எழும்பும்போது ரொம்ப அழுவாங்க. அண்ட் ஒரு வழியாக அவங்களே சமாதானப்படுத்தியாச்சு. அண்ட் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு ப்ளவுஸோட நெக்குக்கு நம்ம கட்டுற த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒர்க்கை பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த ஒர்க். அண்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்னிங் நான் அப்லோட் பண்ணுறேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எடிட்டிங் இன்னும் முடிக்கலை. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இதில் நம்ம அந்த ரோப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரோப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி vlog அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.